வெல்கம் பேக் டு JpTechStudio. இன்றைக்கி நான் எடிட் எதில் பண்ண போகிறோம்னா பிக்சர் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் டெலிகிராம் சேனலுக்கு அங்கே டவுன்லோட் பண்ணிங்க. எடிட் கொடுத்துட்டு பேக்ரவுண்டை வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டே கொடுத்து சூஸ் பண்ணுறேங்க. ஓகேவா? ஓகே, சூஸ் பண்ணிட்டு அந்த டூல்ஸ் ஆப்ஷனில் க்ராப்பில் போய் நீங்கள் எந்த ரேஷியோ உங்களுக்கு தேவையோ சூஸ் பண்ணிங்க. நான் 3:4 அந்த ரேஷியோ சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் நியூஸ் பேப்பர்னு டைப் பண்ணிங்க. அதிலே வந்து கீழே நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்டு. ஓகேவா? நியூஸ் பேப்பர் போட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டிக்கர் கிடைக்கும். அது நீங்கள் எதனா ஒன்று சூஸ் பண்ணிங்க. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிங்க. ஓகேவா? நம்மளோட ரேஷியோ ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிட்டு ஓகே, நான் இப்போ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. ஓகேவா? இப்போ ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் உங்கள் கேலரியிலேருந்து எந்த இதை வச்சு பண்ண போகிறாங்க. அந்த ஃபோட்டோ 10 ஃபோட்டோ தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அந்த 10 ஃபோட்டோவே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா? நான் இப்போ எல்லா ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோவா எத்தனை ஃபோட்டோ சூஸ் ஆகி 6 ஃபோட்டோ 7 இன்னும் 3 ஃபோட்டோ தான். ஓகே, 10 ஃபோட்டோ தான் நம்ம மேக்ஸிமம் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து அது எல்லாத்தையும் நம்ம டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்பி அப்புறமேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, 10 ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் கண்ணாமின்னான் தான் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கே தெரியல, ஒரு மாதிரி ஆர்டராக இது கொஞ்சம் பிளாக்காக அதெல்லாம் ட்ராப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா? அங்கங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு இங்கே ஆர்டரான்னு சொல்கிறதில்ல, அந்த நியூஸ் பேப்பர் மறையிற மாரி ஃபுல்லாக சுற்றி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ தேவைப்படும். நான் கொஞ்சம் 10-12 ஃபோட்டோ வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த ஃபோட்டோவெலாம் அங்கங்கே நான் இப்போ ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக நான் தள்ளிட்டு போயிடுறேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், அப்புறம் லாங்கர் டியூரேஷன் ஆகிடும் வீடியோ. ஓகே, இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். 10 முடிஞ்சிட்டு இன்னும் 2 ஃபோட்டோ எனக்கு கேப் மிச்சம் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு ஹேஸ்தட்டிக்னு நீங்கள் டைப் பண்ணிங்க போதும். ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். நான் இப்போ ஹேஸ்தட்டிக்னு முதல்ல டைப் படிக்கிறேன். ஹேஸ்தட்டிக் பாருங்கள், ஹேஸ்தட்டிக் அதை மட்டும் டைப் படிச்சுட்டு ஏகப்பட்டது தான். நான் இப்போ ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். ஹேஸ்தட்டிக் ஃப்ரேம் அது கொடுக்குறேன். இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ஹேஸ்தட்டிக் டைப் படிச்சுட்டு ஏகப்பட்டது வரும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பின்னாடி இதை பேக்ரவுண்ட்லாம் ஃபில் பண்ணோம். ஓகே, நான் இப்போ இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். அந்த ஃபோட்டோவில் ஃப்ரேம் மாரி அழகாக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்டிக்கர் எடுத்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் மறைச்சி அழகாக அது நம்மளோட இதுதான், நம்மளோட க்ரியேட்டிவ் தான், வெட்டி தான் இதில் முழுக்கவே நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்தது இந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் மிடில் வச்சிடறேன். மிடில் இருக்க ஃபோட்டோக்கு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கராக எடுத்து ஹேஸ்தட்டிக்னு டைப் படிங்க. ஏகப்பட்டது வரும். ஹேஸ்தட்டிக், பட்டர்ஃப்ளை, ஹார்ட்டு, டெக்ஸ்ட்டு, அது மாதிரி ஏகப்பட்டது வரும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அடுத்த ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிட்டு அடுத்தது வீடியோவை ஸ்பீட் ஆக்கிடுறேன். ஓகேவா? ஓகே, இதில் இந்த பேப்பர் டேப் போல் இருக்குது, அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபிட் ஆகல இங்கே வச்சுக்கிறேன். சைஸ் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஸ்டிக்கரில் நீங்கள் ஏகப்பட்டது வச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட எடிட்டிங் ரீல்ஸ், ட்ரெண்டிங் ஆகிற ரீல்ஸ், அது மட்டும் ஃபோட்டோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ்லாம் நிறையா போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே தான் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே கொடுப்பேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் சிம்பிள்னு இருக்குல்ல, அந்த சிம்பிளில் தள்ளினே வந்தீங்கன்னா BRNZன்னு ஒரு சில ஃபில்டர் 4 ஃபில்டர் வரும். 1 2 3ன்னு. ஓகேவா? அதில் நீங்கள் எந்த ஃபில்டர் ஒன்று பிடிச்சிக்கோ அந்த 4 சூஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து 2வது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, 2வது ஃபில்டர் இதை கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே சேவ் ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.